டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக் அண்டரில் நமக்கு வந்து தமிழக பண்பாடு வந்து வருது. இது வகுப்பு 11 அதுலேருந்து எடுத்திருக்கேன். அழகு 1 தமிழக பண்பாடு எத்திக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து. ஸோ இதில் நமக்கு வந்து பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்றதும் வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்பாடுன்றது வேர் சொல் பண்படு அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு. இதோட மீனிங் அப்படின்னு பார்த்தா சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் அப்படின்றது பொருள். முதல்ல இந்த பண்பாடு அப்படின்ற சொல்ல வந்து டி.கே. சிதம்பரநாதனார் அவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த பண்படு அப்படின்ற சொல்ல. பண்பாடுன்ற சொல்ல டி.கே. சிதம்பரநாதனார் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உழவன் வந்து பயிர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பண்படுத்துறது போல ஒரு மனித வாழ்வில் வந்து நல்ல செம்மையாக இருக்கணும் அப்படின்னா உயர்ந்த எண்ணங்களை மனதில் வந்து நம்ம செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதையே தொல்காப்பியத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று. இந்த வரிகளை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த வரிகள் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக இருக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று அப்படின்னு தொல்காப்பியம். இதில் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாங்கன்னா பண்பாடு உடையவர்களை தான் குறிப்பிடுறாங்க. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கிறது தான் சிறந்த பண்பட்ட வாழ்க்கை அப்படின்றத வந்து பண்பெடு பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கலித்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் வந்து பண்புடையவர்களால் தான் வந்து இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வள்ளுவர் பண்பு உடையார் பட்டு உண்டு உலகம் அப்படின்ற வரிகளில் குறிப்பிடுகிறாரு. இதுலேருந்து மனிதன் வந்து மேம்படுத்துகின்ற அன்பு, ஈகை, புகழ், பெரியோரை துணை கொள்ளல், மனித நேயம் இதெல்லாம் தான் உயரிய பண்புகள் மக்கள் வளர்த்துக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து அதுதான் வந்து நமக்கு தெரியுது இதுலேருந்து. அதுதான் வந்து பண்பாடுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் உண்மையான பண்பாடு. அப்போ மனுஷன் வந்து பேசுகிற மொழி, உணவு, உடை, வாழ்க்கை முறை, செய்கிற தொழில், அவங்களோட எண்ணங்கள் இது எல்லாமே தான் வந்து பண்பாட்டை வெளிப்படுத்தும். இப்போ வெளிப்புறமாக நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை வந்து சிரித்து பேசுறதோ அது அது மட்டும் இல்லாமல் மனதளவில் இந்த எண்ணங்களை வந்து நம்ம பதிய வைத்து அது மூலிமா வெளிப்படுறது தான் பண்பாடு. ஸோ இந்த பண்பாடுனால நமக்கு என்ன வந்து லாபம் இருக்குது அப்படின்னா நாகரிக வளர்ச்சி கண்டிப்பாக வந்து நடக்கும். தமிழர் பண்பாடு வந்து நமக்கு வந்து தமிழ் மொழி வழியாகவும் நம்மளோட தமிழர்கள் மரபுகள் வரலாறு இது மூலிமா சமூக அரசியல் இது மூலிமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழர் பண்பாடும் வந்து காலங்காலமாக வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் அது மாதிரி வந்து மாறி மாறி வரும்போது அதெல்லாம் திருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டு தான் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த பண்பாடாக வந்து இருக்கு. இப்போ கல்ச்சர் அப்புறம் சிவிலைசேஷன் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கல்ச்சர் சிவிலைசேஷன் ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா பண்பாடு அப்படின்றது வந்து அக உணர்வு, மனதினுள் நமக்குள்ளார ஏற்படுகின்ற வளர்ச்சி, சீர்மை. நாகரிகம் அப்படின்றது வெளிப்படையா ஒரு மனுஷனோட புறத்தோற்ற வளர்ச்சி தான் வந்து செம்மையாக வளர்றது, இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறதுன்றது வந்து நாகரிக வளர்ச்சி. ஸோ இப்போ கல்ச்சரும் சிவிலைசேஷன் பண்பாடு நாகரிகம் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் வந்து வளர முடியும். இப்போ ஒரு மனுஷனோட பண்பாடு அவன் அன்புடையவனா, அருளுடையவன், ஈகையுடையவன், இரக்கமுடையவன், பண்புடையவன், பக்குவமுடையவன், வீரமுடையவன், தீரமுடையவன், ஊக்கமுடையவன் இது மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக் க்ரோத், அதாவது நம்ம மனசுக்குள்ளார நம்மளுக்குள்ளார வளர்த்துக்கூடிய ஒரு சில கேரக்டரிஸ்டிக் அது மூலியமா தான் நம்ம பண்பாடை வளர்க்க முடியும். அப்படி பண்பட்டு இருக்கிற பண்பாடோடு இருக்கிற மனுஷர்களால் மட்டும்தான் நல்ல நாகரிகத்தை வந்து குடிக்க முடியும். அப்போ அறிவுத்திறனாலும் ஆற்றல் திறனாலும் உள்ளுணர்வு திறனாலும் பேணப்பட்டு வருகிறது. அது மூலியமா தான் வந்து நம்ம அழகான உடைகள், வசதிகள், உணவுகள், போக்குவரத்து நெறிமுறைகள் இப்போ எல்லாமே நம்ம நாகரிக வளர்ச்சி எல்லாமே வந்து இப்போ நம்ம சாதாரண ஒரு கறி போட்டு இயக்கப்பட்ட ட்ரெயின்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாறி இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் அது வரைக்கும் வந்து மாறி இருக்கோம். ஸோ இது வந்து வெளிப்புற வளர்ச்சிகள் தான் நம்ம நாகரிகம்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா நம்ம பண்பாட்டிலேருந்து தான் வந்திருக்கு.
இப்போ இந்த தமிழர்களுடைய தோற்றம், தமிழர்கள் எங்க இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கருத்துக்கள் இருக்கு. அதுல முதல் கருத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குமரி கண்டத்துல இருந்தவங்க தான் தமிழர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பழங்குடிகள் தான் தமிழர்கள் சொல்றாங்க. அடுத்து ஆப்பிரிக்கால இருந்து அரேபிய கடல் வழியாக இந்தியாவுக்கு வந்தவங்க, அவங்க தான் வந்து தமிழர்கள்னு சொல்றாங்க. அப்புறம் ஆசியா வட இந்திய நிலப்பரப்புகள்ல இருந்து கொஞ்சம் காலம் கழிச்சு தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க அப்படின்றது தான் 4வது கருத்தா வந்து தமிழர்கள் சொல்றாங்க. ஸோ இப்போ இது மாதிரி நம்ம வந்து நம்ம தோற்றம் வந்திருந்தாலும் தமிழினம் தான் இருக்கிறதுலே தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்கள்ல ஒன்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனால தமிழர்களுடைய கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், மொழி இது எல்லாமே பண்பாடு கூறுகளா வந்து ரொம்ப காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தொன்று தொற்று வந்த தமிழினம் வந்து தொன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சான்றுகள் வந்து அது மூலியமா தான் சொல்றாங்க. அதுல வந்து நமக்கு முக்கியமான சான்றுகள், இலக்கிய சான்றுகள், வெளிநாட்டவர்களின் குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள். ஒன்னொன்னா பார்க்கலாம். இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பிய பொருளதிகாரத்துல வந்து பழந்தமிழர்களுடைய அகப்புற வாழ்க்கை முறைகள் வந்து கூறியிருக்கு. அதுலேருந்தே நமக்கு வந்து அவங்க எவ்வளோ பண்பட்டு வாழ்ந்திருக்காங்கன்றது தெரியும். அது ஒரு சான்று. அதே போல் சங்க இலக்கிய நூல்களில் நிறைய நூல்கள் இருக்குல்ல, அதில் எட்டுத்தொகை 10 பாட்டும் அந்த கால மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கையை குறிப்பிட்டிருக்கு. அடுத்த சங்ககால இலக்கியங்கள் அக வாழ்க்கையை குறிப்பிடக்கூடிய இலக்கியங்களாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, திணைகள் இது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல ஒவ்வொரு திணையிலையும் அந்த திணையை சேர்ந்தவர்களுடைய நிலம், பொழுது, முதற்பொருள், வழிபாட்டு தெய்வம், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, விளையும் பொருட்கள் இது எல்லாத்தையும் கருப்பொருளாக கொண்டும் காதல் வாழ்க்கை, அதுக்கப்புறம் அதனுடைய வழிகளாக தோன்றும் உணர்வு நிலைகள் இது எல்லாத்தையுமே உரிப்பொருளாக கொண்டும் ஒவ்வொரு திணையிலையும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஐவகை நிலங்களுடைய பிக்சர் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு பண்பாடோட இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பொழுது, வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, அங்கேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது மாதிரி எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி 5 வகை நிலங்களாக 5 திணைகளாக பிரிச்சிருக்காங்க. இதை தான் வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நூலில் வந்து சொல்லியிருக்கிறாரு. சேர மன்னர்கள், நமக்கு சேரன், சோழன், பாண்டியன் இந்த 3 மன்னர்கள் இருந்தது தெரிய வரும் இல்லையா? இந்த 3 மன்னர்களும் ஒவ்வொரு நூலில் அவங்களோட சிறப்புகளை வந்து ஒவ்வொரு நூலில் சொல்லியிருக்காங்க. இப்போ சேர மன்னர் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் இது எல்லாம் வந்து 10 வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல பரிபாடல்ல பாண்டியர்கள் அவர்களுடைய தலைநகரமான மதுரை, மதுரையோட சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால், முருகன் போன்ற தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளையும் பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 10 பாட்டுல 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்களா இருக்கு. அந்த ஆற்றுப்படை நூல்கள்ல இந்த வரிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? ஆற்றிடை காட்சி உளர தோன்றி பெற்ற பெருவளம் பெறாஅர்க்கு அறிவுரி இச்சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும். ஸோ இதுல வந்து அவங்களுடைய பண்பாட்டை வந்து குறிப்பிடப்படுகிறது. இது இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து வறுமையில இருக்காங்க. தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் ஆனா வளம் பெறணும் அப்படின்றதுக்கு அதுக்கான வாழ்க்கை முறைகளை வந்து புலவர்கள் வந்து இந்த பாடல் வரிகள் மூலியமா வந்து கற்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆற்றுப்படை நூல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் முன்னேறணும் அந்த வறுமையிலிருந்து அப்படின்னா அதுக்கான வழிகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு இது ரெண்டும் வந்து நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. நெடுநல் வாடை வந்து காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது. மதுரை காஞ்சி வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவரோட சிறப்பை கூறுகிறது. இதுல வந்து ஒரு நிலையாமை அப்படின்ற அதை பத்தி ஒரு கருத்து வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா பாண்டிய மன்னன் வந்து அந்தந்த காலத்துக்கு என்ன கடமைகளை செய்யணும், இப்போ இந்த இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கடமையை அவர் செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோழ நாடும்
சோழநாடோட சிறப்புகளாக வந்து தரைவழி வணிகம் அப்புறம் கடல்வழி வணிகத்துல வந்து அவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த பாடல் வரிகள் பட்டினப்பாலையில் இருக்கிறது வந்து சுட்டி காட்டுகிறது. முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னா கடல் வழியாகவும் தரை வழியாகவும் வணிகத்துல ரொம்ப சிறப்பா வந்து வளம் பெற்றிருந்தாங்க அப்படின்றத குறிப்பிடுது. இரட்டை காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல வந்து தமிழர் ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலைவளம், அப்புறம் வந்து புகார், மதுரை, வஞ்சி இந்த தலைநகரங்களோட சிறப்பு, வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, வழிபாடு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆவணமா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. விரிவா இதை பத்தி சிலப்பதிகாரத்துல பேசியிருக்காங்க. அடுத்து மணிமேகலையில சமய அற கருத்துக்கள், வாழ்வியல் நெறிகளை வந்து பேசியிருக்காங்க. பல்வேறு குற்றங்களுக்கு வந்து என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா குற்ற செயல்களை தடுக்க முடியும் அப்படின்றது மணிமேகலையில உட்கருத்தா முக்கியமான கருத்தா வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு இதுல இருந்து நம்ம சொல்ல முடியும். மணிமேகலையோட மைய கருத்து இதுதான். ஒரு பசி பிணி எப்படி உருவாகுது, அதை எப்படி போக்குறது அப்படின்ற அவசியத்தை பத்தி மணிமேகலையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த சான்றுகள் வந்து வெளிநாட்டவர்களின் குறிப்பு. வெளிநாட்டவர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு, வெளிநாட்டவர்கள் வந்து போனவர்கள், புனித பயணமா வந்தவங்க, தூதுவர்களா வந்தவங்க, இந்த யவனர்கள், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. அது மூலியமா நமக்கு தமிழகத்தோட இந்த தொடர்பை வந்து வெளிப்படுத்துது. எரித்திரிய கடலின் பெரிபுரூஸ் அப்படின்ற நூல்ல வந்து கிரேக்க மக்கள் வந்து நாகர வளர்ச்சிக்கு போறதுக்கு முன்பே வந்து எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வந்து நெடுங்காலமா வணிக தொடர்புல இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமாபுரி அரசன் அகஸ்டியன் காலத்தை சேர்ந்த புலவர்கள் பிலானி பிலினி, தாலமி இவங்க 3 பேரும் வந்து அவங்கவுங்க நூல்ல, ஸ்ட்ராபோ வந்து பூகோள நூல், பிலினி வந்து உயிரியல் நூல், தாலமி வந்து பூகோள நூல். இந்த நூட்கள்ல வந்து அவங்க கடல் வணிகத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க, ரோமாபுரிக்கும் இந்தியாவுக்கும். அதே போல சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் வந்து கண்ணூருக்கும் கொச்சிக்கும் இடையில தான் இருந்திருக்கு. அப்போ அரேபியா மற்றும் கிரேக்கத்திலிருந்து வந்த வணிக பொருட்கள் எல்லாம் அந்த முசிறியில வந்து நமக்கு நிறுத்தி பட்டிருந்தது அப்படின்னு பெரிபுரூஸ் நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5ஆம் நூற்று பொது ஆண்டு முன் கிமு 5ஆம் நூற்றாண்டுல கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்றத ஒரு ஆதாரமா குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படின்னா நிறைய தமிழ் சொற்கள் வந்து கிரேக்க மொழியில வந்து இருந்திருக்கு. அந்த கிரேக்க மொழியில இருந்ததுனால அந்த தமிழ் சொற்கள் எல்லாமே அங்க மருவி கிரேக்க மொழியில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, அரிசியை வந்து அரிசான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருவா வந்து லவங்கத்தை கார்பியன்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சி வேற ஜிஞ்சிபேர்னு சொல்லியிருக்காங்க. பிப் பிப்பாலியை வந்து பெரி பெரி பெர்பெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலமன் மன்னனுக்கு நிறைய அந்த விலை உயர்ந்த பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட பெயர்களுமே பார்த்தா நம்மளோட தமிழ் பெயர்களாக தான் வந்து அது மருவி இருக்குது. மயில் தொகையை கொடுத்துருக்காங்க, அகில் மரங்களை கொடுத்துருக்காங்க. அதோட பெயர்கள் பாருங்க, மகிழ் தொகைக்கு துகீம், அகில் மரங்கள் வந்து ஆல்மக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெயர்ல இருந்து தான் உருவாகி இருக்கு. இதுவும் இன்னொரு சான்று. ஐரோப்பிய நாடுகளுக்கும் தமிழகத்திற்கும் நிறைய நறுமண பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு, தமிழகத்திலிருந்து ஐரோப்பியாவுக்கு. அயல் நாடுகளுக்கு அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ், விலங்குகள், புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவை எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா சொல்ல போனா இந்த வேட்டை நாய்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், நம்ம தமிழகத்தை சேர்ந்தது, நிறைய வாங்கியிருக்காங்க. சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டி, முசிறி, பொற்காடு, அப்புறம் குமரி, இதுக்கு வந்து அவங்களோட ரோமர்களோட மொழியில என்ன பெயர்னு பாருங்க. தொண்டி வந்து திண்டீஸ், முசிறி வந்து முசிரிஸ், பொற்காடு வந்து பகரி, குமரி வந்து குமாரி. ஸோ இந்த பெயர்களை சொல்லி தான் அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. அது வந்து இந்த இடங்களை தான் குறிப்பிட்டது. தமிழகத்திலோட கீழே கடற்கரை துறைமுகங்களான கொற்கை வந்து கொல்சாயினும், நாகப்பட்டினம் நிகாமா, காவிரி பூம்பட்டினம் வந்து கமரா, புதுச்சேரி பொதுகே, அப்புறம் வந்து மரக்காணம் வந்து சோப்பட்மா, மசூலிப்பட்டினம் வந்து மசோலியா அப்படி இது எல்லாமே வந்து அவங்களோட நூட்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஹிப்பாக்ரீட்டேஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் வந்து 5ஆம் நூற்றாண்டுல இருந்தார். அவர் வந்து நிறைய இந்தியாவோட மருத்துவ பாணியையும் மருத்துவ முறைகளையும் மருந்துகளையும் கையாண்டிருக்கிறார். அவர் வந்து மிளகை வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, இந்திய மருந்து அப்படின்னே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இது மாதிரி பண்டைய தமிழகத்துல இருந்து நமக்கு மஸ்லின் துணி, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் நறுமண பொருட்கள்லாம் நிறைய ஏற்றுமதி ஆயிருக்கு. தமிழக அயல் நாடுகளுடன் இந்த வணிக உறவை வந்து இது வந்து புலப்படுத்துது. அடுத்து தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். கல்வெட்டுகள், பட்டயங்கள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். இது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.